ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல ஆர்டிக்கல் ரைட்டிங் மூலமா ஆன்லைன்ல தூங்கும்போது பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழிமுறைய பார்ப்போம். ஸோ இதில எல்லாமே வந்து நான் ஏ டூ இசட் சரியான கைடன்ஸ் ஒண்ணும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதே மாரி நான் இங்க எடுத்திருக்கிற கான்செப்ட் என்னன்னு சொன்னா, ஆர்டிக்கிள நம்ம சப்மிட் பண்ணிட்டு, அந்த ஆர்டிக்கிள்ஸ் வந்து வியூஸ் பண்ண நமக்கு மணி கிடைக்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட். இப்ப இது நான் சொன்ன கான்செப்ட்ல என்ன நடக்கும்னா, Google AdSense அதாவது எமக்கு ஓனான ஒரு வெப்சைட் ஒண்ணுல, அந்த வெப்சைட்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா, இத வந்து பப்ளிஷ் பண்ண போறோம். பப்ளிஷ் பண்ணிட்டு அந்த வியூஸ் நடக்க நமக்கு ஏர்னிங்ஸ் வரும். அதுக்கு அந்த எம்மோட ஓன் வெப்சைட்டுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, விசிட்டர்ஸ கொண்டு வரணும். அப்படி இல்லாம ஆல்ரெடி நல்ல விசிட்டர்ஸ் இருக்கிற வெப்சைட்டுக்கும் நம்ம கன்டென்ட் எழுதி குடுக்கலாம். ஓகே. நான் இப்ப இதுல ஃப்ரீயா ஆர்டிக்கிள் எழுதுற வேய சொல்றேன். இத யூஸ் பண்ணிட்டு நீங்க தாராளமா நீங்க உங்கள ஏதோ எங்கேயோ நீங்க உங்களுக்கு ஆர்டிக்கிள்ங்கிற கன்டென்ட் தேவைப்படும்போது, நீங்க தாராளமா அத யூஸ் பண்ணலாமா? இங்க என்னன்னா நம்ம நாலேட்ஜ வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். அந்த நாலேட்ஜ வச்சு என்னென்ன வழிகள்ல மணி மேக் பண்ணிறோமோ, நீங்க தாராளமா அதுல மணி மேக் பண்ணலாம். ஓகே. அதே மாரி ஏர்னிங்ஸும் வந்து ஏதோ பெசிவ் இன்கம் ஸ்கீம் தானே. பெசிவ் இன்கம் ஸ்கீமுக்கு ஏர்னிங்ஸ் வந்து ஜெனரேட் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அந்த டைம் மட்டும் நீங்க உங்கள கட்டி எழுப்புற மாரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையோட நீங்க கன்டினியூஸா வொர்க் பண்ணுவீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அந்த உங்களோட எஃபோர்ட்க்கு ஏற்ற மாரி தான் அது 1 மாசமா, 2 மாசமா அல்லது 1 வருஷமாங்கிறது உங்களோட எஃபோர்ட்ட பொறுத்து தான் இருக்கு. கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிக்கணும். அடுத்தது எந்த ஒரு லேர்னிங்கையும் வந்து நீங்க ஏ டூ இசட் படிங்க. அதாவது ஸ்டார்ட் டூ எண்ட் படிங்க. நீங்க அப்படி இல்லாம நீங்க வந்து இடையில படிச்சுட்டு இப்ப டிய படிச்சுட்டு வந்து திரும்ப ஏ படிக்கிற மாரியெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகே. அப்ப நீங்க ஏயிலருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு போகணும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். அப்படி இல்லாம இந்த ஓவர் நைட்ல ரீச் ஆகுறது, அதே மாரி வேலை குறை இருக்கணும், காசு கூட இருக்கணும். இந்த கான்செப்ட் எல்லாம் விட்டு போட்டு நீங்க சரியா ட்ரை பண்ணா 100% இதுல நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஓகே. அப்படி நீங்க ஏர்ன் பண்றது என்னன்னா, லாங் டைம் வந்து உங்களோட நிலைச்சு நிக்குமா? ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. நாங்க ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் ஒண்ணு கண்டக்ட் பண்றோம். லைவ் கிளாஸஸ். இதுல வந்து நான் என்னன்னா ஜாப் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அந்த அவைலபிளா இருக்கிற ஜாப்ஸ வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்க ஜாயின் பண்ணதுமே இங்க வந்து உங்களுக்கு வொர்க் அவைலபிளா இருக்கும். அந்த வொர்க்க யூஸ் பண்ணிட்டு நீங்க மணிய மேக் பண்றது தான். இது யாரோட கண்ட்ரோலும் இல்ல. யாரும் உங்கள கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ ஃப்ரீடம் உள்ள ஜாப்ஸா இருக்கும். ஓகே. இங்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ஏர்ன் பண்றாங்க. லோக்கல் வைஸா அதாவது எங்க ஸ்ரீலங்கன்ல இருந்து நிறைய பேர் ஏர்ன் பண்றாங்க. 4த் ஏர்னிங் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதே மாரி கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க. ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் ஏர்ன் பண்றாங்க. யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸ் அதே மாரி ஹவுஸ் ஒய்ஃப் ஏர்ன் பண்றாங்க. பார்ட் டைமா ஒர்க் வேணுங்கிறவங்க ஏர்ன் பண்றாங்க. ஆன்லைன் மணி மேக்கிங் என்னன்னு தெரிஞ்சு கொள்றவங்கிறவங்க ஒர்க் பண்றாங்க. இப்படி தனக்கு தேவையான விஷயங்கள அவங்க என்ன ஒரு இதுல இருக்கிறாங்களோ, அவங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்களோ, அந்த ஸ்டேஜ்ல இருந்து ஏர்ன் பண்ண பார்க்குறாங்க. ஈவன் ஃபாரின்ல இருக்கிறார்கள் இன்னுமே நல்லா ஒரு மொபைல மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இங்க மணி மேக் பண்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா விளங்கும். இதுல டெய்லி போனஸ், வீக்லி போனஸ் இப்படின்னு ஒரு சொல்லி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு இங்க வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல ஜெனரேட் பண்ணாங்க. அதே மாதிரி இதுல வந்து சர்வே ஒரு மொபைல மட்டுமே வச்சுட்டு சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏர்ன் பண்றாங்க. சவுதி, கட்டார், துபாய், இந்தியா இப்படி கண்ட்ரீஸ்ல இந்தியாவுல இருக்கிறார்கள் கூடுதலா ஏர்ன் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாரி இந்த குரூப்ல வந்து நம்ம ஒரு 25 டைப் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸோட ஏர்னிங்ஸ் நாங்க ஸ்டார்ட் மீன் நீங்க இப்ப இத பார்த்தீங்கன்னா, 5 வருஷத்துக்கு முதல்ல இருந்து எங்களுடைய ஸ்டூடண்ட்ஸோட ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸ்கள ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்க ஷேர் பண்ணிட்டு வரோம். அதையும் நீங்க செக் பண்ணிக்கொள்ளலாம். என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்கும். அதே மாரி தனி வந்து 2500க்கும் மேற்பட்ட ப்ரூஃப்ஸ்கள் இருக்கு. அதையும் நீங்க செக் பண்ணிக்கொள்ளலாம். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாரி ஏர்ன் பண்ணுவாங்க. அவங்களோட தேவைக்கேற்ற மாதிரி. ஸோ இது ஒரு மொபைல் இன்னொரு இதுன்னா இங்க ப்ளஸ்ன்னா மொபைல மட்டுமே வச்சுட்டு ஏர்ன் பண்ணக்கூடிய மாரி ஒரு வாய்ப்பா இது. ஓகே ரைட். இங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்ற டாஸ்க் இருக்கும், டைப்பிங் பண்றது இருக்கும், சோசியல் மீடியா இருக்கும், டேட்டா கலெக்ஷன் இருக்கும், ஆர்டிக்கல் ரைட்டிங் இருக்கும், ஃப்ரீலான்சிங் இருக்கும். ஸோ இந்த எல்லாமே மைக்ரோ டாஸ்கிங் அதே மாதிரி உங்களோட சர்வே கம்ப்ளீட் பண்ற, டைப்பிங் பண்றது தான். இத நாங்க 2 வகையா டிவைட் பண்ணியிருக்கோம். ஒண்ணு வந்து ஸ்டாண்டர்ட், பிரீமியம். ஸ்டாண்டர்ட்ல வந்து நீங்க இந்த 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 டைப் ஆஃப் இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் எல்லாமே இதில படிக்கலாம். ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கும். பிரீமியம்ல வந்து இந்த ஆர்டிக்கல் ரைட்டிங் சம்மந்தமா படிக்கலாம். நான் அந்த கான்செப்ட்ட நான் பார்க்க போறோம். கொஞ்சம் அட்வான்ஸா அதில பார்ப்போம். ஓகே. அது மாரி ஃப்ரீலான்சரும் நீங்க அதில படிச்சு கொள்ளலாமா? நாங்க இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ 7 மாணாக்கள் நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஃபுல் டீட்டெயில்ஸ நீங்க WhatsAppல கான்டாக்ட் பண்ணுங்க. நான் ப்ரொவைட் பண்றேன். இதில ஸ்டூடண்ட்ஸோட டோட்டல் ஏர்னிங்ஸ் 100 மில்லியனுக்கு மேல. இப்ப அத விட கூடுதலா அடுத்து லோக்கல் கவர்ன்மென்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட் தான் 5+ இயர்ஸ் ஆஃப் பிசினஸ்ல இருக்கும். 1500 ஸ்டூடண்ட்ஸ்க்கு
மேல இருக்கிறாங்க. ஏர்னிங் டிபெண்ட் ஆன் யுவர் வொர்க் ஸ்கில் அண்ட் டெடிகேஷன். யூ ஸ்டார்ட் வொர்க் ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே வொர்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். கிளாஸ் ஃபீஸ்ல ஆஃபர் போடுவோம். அதே மாரி 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப்பா. இதுல எந்த ஒரு ரிஸ்க்குமே நீங்க வந்து இருந்து வேலை செய்றீங்கன்னா ஏர்னிங்ஸ் இல்லன்னா இல்ல. அதே மாரி நீங்க பார்ட் டைமாவும் ஏர்ன் பண்ணலாம், ஃபுல் டைமாவும் ஏர்ன் பண்ணலாம். அது உங்களோட தனிப்பட்ட இது. அதுக்கேத்த மாரி எஃபோர்ட் போடணும். வொர்க் எனி டைம், எனிவேர். நீங்க எங்க இருந்தும் எவ்வளவு வேணாலும், எவ்வளோ நேரம் வேணாலும் வொர்க் பண்ணலாம். நீங்க உங்களுக்கு பாஸ்ஸா யாரும் உங்கள கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. இதுல வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே இருக்கு. செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனலோட ஆக்சஸ வந்து நீங்க Instagram பயோல பார்த்தீங்கன்னா, இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். லிங்க் இதுல கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ற லிங்க் வந்துரும். அதே மாரி TikTok பயோல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அந்த லிங்க்க கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும். எங்களோட கோர்ஸ் பை பண்ற ஸ்டாண்டர்ட் குரூப் ஸ்ரீலங்காவுல வந்து ஃபாரின்ல உள்ளாக்கள் பை பண்ற லிங்க் இருக்குது. அதே மாரி பிரீமியம் குரூப் இது ஸ்டாண்டர்ட் குரூப் பை லிங்க். அதே மாரி வாட்ஸ்அப் கான்டாக்ட் இருக்குது. வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி அ வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் லிங்க் இருக்கு. அதிலயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ அதே மாரி எங்கள யூடியூப் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய வீடியோஸ் ஷேர் பண்றோம். பிளஸ் வந்து பிளேலிஸ்ட் இருக்குது. இதில ஏஐ டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங் ப்ரூஃப்ஸ், ஆன்லைன் மனி மேக்கிங் வேஸ், எமது பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படும், இப்படி கான்செப்ட் உள்ள பிளேலிஸ்ட் இருக்கு. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாரி கூகுள்ல வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, யூடியூப் சேனல், Instagram, LinkedIn, TikTok, Quora, X இப்படியான சோசியல் மீடியா ஷோ ஆகிரும். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாரி இமேஜஸ் சர்ச் பண்ணீங்கன்னா, ஓவரால் ஷேர் பண்ணிக்கிறாங்க இமேஜஸ் இருக்கும். அதை நீங்க செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாரி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஓவராலா ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோஸ் இங்கே ஷோ ஆகும். அதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே. ரைட். நம்ம இப்போ கான்செப்ட்டுக்குள்ள போவோம். ஆ மணி மேக்கிங் ஆர்டிக்கிள் ரைட் பண்ணிட்டு மணி மேக் பண்ண போறோம். முதலாவது ஆர்டிக்கிள் ரைட்டிங் அப்படின்னா என்னங்கிறது முதலாவது உங்களுக்கு தெரியணும். ஒரு இன்ஃபர்மேஷன வந்து அதாவது யூசர் ஆன்லைன்ல நிறைய யூசர்ஸ் இருப்பாங்க. அந்த யூசர்ல ஒரு பர்ட்டிகுலர் யூசர் இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமா எழுதுறீங்கன்னு ஒரு சொன்னா. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான நியூஸ் அந்த யூசர்ஸ் கிட்ட ஒரு நியூஸ கொண்டு சேர்க்கிறேன்னா, வீடியோ ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு கொண்டு போய் சேர்ப்பீங்க. 2வது இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு கொண்டு போய் சேர்ப்பீங்க. அதுல ஒரு வழி தான் வந்து ஆர்டிக்கிள். இது வந்து டெக்ஸ்ட் கன்டென்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும். அந்த ஒரு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன். நீங்க எடுத்துக்கொண்ட தலைப்புல ஒரு கிரைட்டீரியாவ ஒரு ஃபுல்லா ரைட் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு சப்மிட் பண்ற மாரி இருக்கும். அப்ப இதான் எம்மோட வேலை. எம்மோட சைட் ஆர்டிக்கிள் ரைட்டிங்னா இதான் கான்செப்ட். ஓகே. இத ரீட் பண்றவங்க வந்து அத அந்த அந்த இன்ஃபர்மேஷன கெதர் பண்ணிக்கொள்வாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வெளிடுள்ளதா இருக்கணும். 2வது வந்து அந்த அ பொய்யான தகவல்லாம் நீங்க சொல்லக்கூடாது அதுல. என்கேஜிங்கா இருக்கணும். இந்த கான்செப்ட் உள்ள மாதிரி நீங்க ஆர்டிக்கிள் எழுதக்கூடிய ஆளா இருந்தா, இங்க என்ன சொல்லுதுன்னா ஆன்லைன், நாங்க அந்த ஆர்டிக்கிள வந்து மோனிடைஸ் பண்ணி தர்றோம். நீங்க ஒரு எஃபோர்ட் ஒண்ணு போட்டுடுறீங்க தானே! அதுக்கு நாங்க ஒரு ரிவார்ட் ஒண்ணு உங்களுக்கு தரோம்னா மோனிடைஸ். அத என்னன்னா வியூவர்ஸ் ரீட் பண்ண உங்களுக்கு வந்து மணிய பே பண்ணணும். இது நிறைய மணி மேக்கிங் வேஸ் இருக்கு. நான் ஆர்டிக்கிள் ரைட்டிங் சம்மந்தம் நானே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். இதுல இந்த கான்செப்ட் கொஞ்சம் வித்தியாசமானது. அத பார்த்துக்கொள்ளுங்க. நம்முடைய கிளாஸ்லயே இது சம்மந்தமா தான் நம்ம படிக்கிறோம். ஓகே ரைட். ஸோ இதுல பாருங்க ஆர்டிக்கல் ரைட்டிங் வந்து டெக்ஸ்ட் வகையான ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேயா? ரைட். இப்ப நாங்க நான் இந்த வீடியோவுல ஆர்டிக்கல் ரைட்டிங் சம்மந்தமா எவ்வாறு பணம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பொதுவாவே ஆர்டிக்கல் ரைட்டிங் சம்மந்தமா பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, உங்களோட ஓன் வெப்சைட்ல வந்து அந்த இன்ஃபர்மேஷன நீங்க ஷேர் பண்ணிட்டு அத மோனிடைஸ் பண்ணலாம். 2வது என்னன்னா, ஆர்டிக்கிள் எழுதித்தாங்கன்னு சொல்லி வெப்சைட்ஸ், நியூஸ் வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஆர்டிக்கிள் எழுதி குடுத்தா, அவங்க ஒரு ஆர்டிக்கிளுக்கு எவ்வளோன்னு சொல்லுவாங்க. அத வந்து நீங்க என்ன செய்யலாம், ஆ அந்த பேமெண்ட்ட எடுத்துக்கொள்ளலாம். அவங்க அதுக்கு அப்ரூவ் பண்ணி பே பண்ணுவாங்க. 3வது விஷயம் தான், ஆ நம்ம ஆல்ரெடி முதலாவது சொன்ன மாரி தான், ஆர்டிக்கிள் எழுதி நம்முடைய பெர்சனல் ப்ளாக்ல நாங்க ஷேர் பண்ணிட்டு, அதுக்கு மணி மேக் பண்றேன் நானு. இங்க என்ன கான்செப்ட்ன்னு சொன்னா, ஆர்டிக்கிள எழுதிட்டு, அந்த ஆர்டிக்கிள வந்து ஆல்ரெடி இப்ப நம்ம ஓன் வெப்சைட்ன்னு சொன்னா, உங்களோட ஓன் வெப்சைட்ல என்ன நடக்கும்னா, நீங்க டிராஃபிக்க கொண்டு வர மாரி இருக்கும். அதுக்கு நிறைய வேலைகள் நீங்க செய்யணும். எஸ்இஓ பண்ணணும், Google அனலிட்டிக் பண்ணணும், பெக்லிங்க்ஸ் பண்ணணும், சோசியல் மீடியா பெக்லிங்க்ஸ் அதே மாரி வேற வேற பெக்லிங்க்ஸுக்கே நிறைய இதுக்கு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி இப்படி கொண்டு வரணும். ஆனா, இங்க என்னன்னு சொன்னா, ஆல்ரெடி விசிட்டர்ஸ் இருக்கிற ஆட்கள்ட்ட அவங்கள நீங்க இது பண்ணணும். உங்களுக்கு விளங்குதா? நீங்க ஒரு ம் தனியா ஒரு இடத்துல போய் கடைய தொறந்து, அதுக்கு ஆட்கள வர வைக்கிறத விட, அந்த மார்க்கெட் இருக்கு தானே!
அந்த அந்த அதுக்குரிய மார்க்கெட்ல நீங்க அந்த கடைய தொறந்து, மார்க்கெட்டுக்கு வாராக்கள கவர்றது வந்து நான் நேரத்தோட சொன்னத விட ஈஸி. ஓகே. அப்ப அந்த வகையில அதுக்குரிய வேலைய நீங்க பார்த்தீங்கன்னா சரி. ஓகே. அந்த வகையில தான் நாங்க என்ன பண்ண போறோம்னா, ஆர்டிக்கிள் ரைட்டிங் எழுதி சப்மிட் பண்ண போறோம். ஸோ, அதுக்கு நம்ம முதலாவது தெரிவு செய்ற நான் வெப்சைட்ட ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லிர்றேன். சரி ஓகே. நம்ம வெப்சைட் லாஸ்ட்ல சொல்லுவோம். இந்த வழிகள்ல தான் நம்ம சப்மிட் பண்ண போறோம். அடுத்தது வந்து ஆன்லைன்ல 2 வகையா ஆர்டிக்கிள் எழுதலாம். ஒண்ணு வந்து ஆ நீங்க வந்து அ ஃப்ரீயாவும் எழுதலாம், பெய்டாவும் எழுதலாம். ஃப்ரீயா எழுதுறதுக்கு என்னன்னு ஒரு சொன்னா, அ நீங்க ஒரு கான்செப்ட் ஒண்ணு இங்க யூஸ் பண்ணணும். வொர்க் கூட இருக்கும். ஓகே. இப்ப அத நான் பார்ப்போம். ChatGPTய யூஸ் பண்ணி தான் நம்ம எழுத போறோம். வொர்க் கொஞ்சம் கூட இருக்கும். ஆனா நீங்க 100% இத செய்யணும். ஒவ்வொரு நாளும் நீங்க இது ஒரு 1, 2 ஆர்டிக்கிள வந்து நீங்க பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே. அப்படி இல்லன்னா ஒரு வீக்ல 2, 3 ஆர்டிக்கிள்னா நீங்க பப்ளிஷ் பண்ணணும். பெய்டு வந்து வேலை குறை இருக்கு. வேலை குறை இருக்கும். அதுவும் வந்து உங்களுக்கு இதா இருக்கும். பிளஸ் வந்து சரி ஆர்டிக்கிள் ரைட்டிங்னா என்னன்னா, நம்ம ஏஐ யூஸ் பண்ணி தான் எழுத போறோம். அந்த ஏஐ இது இல்லாம நம்ம எப்படி எழுதுறோம்ன்னு பார்ப்போம். ஓகேயா? ரைட். நான் முதலாவது ஆர்டிக்கிள் ஃப்ரீயா எப்படி எழுதுறேங்கிறத முதலாவது பார்ப்போம். அதுக்கு நீங்க ChatGPTக்கு வந்துருங்க. ChatGPTல வந்து உங்களோட இமெயில குடுத்து லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. இதான் ChatGPTயோட இன்டர்ஃபேஸ். இல்ல இது எந்த ஒரு ஏஐ அசிஸ்டன்ட்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் இப்ப சொல்றேன் இந்த டூல்ஸ் நீங்க சொல்ற டூல்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த டெலிகிராம் சேனல்ல எங்களோட டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோவும் ஷேர் பண்ணக்குள்ள அதில என்னென்ன டூல்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணிக்கோமோ அதில ஷேர் பண்ணுவோம். ஸோ இதில ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்களா TikTok பயோல அல்லது Instagram பயோல இருக்கும். நீங்க அ அந்த இதில ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அல்லது வந்து நீங்க அ YouTubeல வந்துட்டு இங்க பார்த்தாலும், இங்க Telegram ஜாயின் பண்ற லிங்க் இருக்கும். இதில ஜாயின் பண்ணாலும் ஓகே. ஓகே. ரைட். ரைட். நம்ம கான்செப்ட்க்கு வருவோம். ஓகேயா? ரைட். இத ஓப்பன் பண்ணிட்டு, அடுத்தது நீங்க வெப் ஸ்டோருக்கு போங்க. Chrome வெப் ஸ்டோருக்கு போயிட்டு, Chrome வெப் ஸ்டோருக்கே போங்கடா. போயிட்டு என்ன செய்யுங்கன்னா, AIRPM ஃபார் ChatGPT. ARPMன்னு இதில சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா, AIPRM ஓகே. ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த 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 இத பார்த்துக்கொள்ளுங்களேன். லோகோவ பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்துட்டு இதில ஆட் டூ குரோம் குடுங்க. ஓகே தானே? ரைட். இது கிளிக் ஹியர் டூ அக்சஸ் குடுத்துட்டு, ஓகே இத வந்து அலோ குடுங்க. கட்டாயம் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ChatGPTய வந்து நீங்க லாகின் பண்ணி வச்சுட்டு இந்த செட்டப்ப செய்யணுமா, லாகின் பண்ணி வச்சுட்டு இந்த செட்டப்ப செய்யுங்க. அதே மாதிரி உங்களோட Play Store இந்த 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 ஸ்டோர் இருக்குமா, இந்த ஸ்டோரையும் நீங்க ஒரு Gmailல நீங்க லாகின் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகேயா? ரைட். நான் இதில டியூட்டோரியலா நீங்க பார்க்கலாம். நான் கெட் ஸ்டார்டட் குடுக்குறேன். ஸோ இப்படி தான் உங்களோட இன்டர்ஃபேஸ் இருக்குமா. ஓகேயா? இதில வந்து நீங்க காப்பி ரைட்டிங் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. காப்பி ரைட்டிங். அதில வந்து ஆக்டிவிட்டில நீங்க ஓர் குடுத்துக்கொள்ளுங்க. மத்தது ஷோ ஷோர்ட் பை மாடல்லாம் தேவையில்ல. கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, இங்க ஒரு ஆப்ஷன் ஒண்ணு வரும் உங்களுக்கு என்னன்னா, ப்ளாக் போஸ்ட் டைட்டில் ஜெனரேட்டர். ஓகேயா? ஸோ அத நீங்க கிளிக் பண்ணிருங்க. ஓகே. கிளிக் பண்ணிட்டு, ஆ எத்தன டைட்டில் வேணும்னு இங்க கேட்பாங்க. ஸோ இதில அவுட்புட்ல என்ன லேங்குவேஜ்ல உங்களுக்கு இது வேணும்ங்கிறத கேட்பாங்க. ஸோ எல்லா லேங்குவேஜ்லயும் இதில இருக்கும் பெரும்பாலும். ஸோ அதையும் நீங்க செலக்ட் பண்ணுங்க. எந்த லேங்குவேஜ்ன்னு செலக்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து டோன். என்ன டோன்ல உங்களுக்கு வேணும். ஸோ மத்ததெல்லாம் எமோஷனல் மட்டும் தான் இருக்கு. மத்ததெல்லாம் நீங்க பெயிட் பண்ற மாரி இருக்கும். நமக்கு ஃப்ரீயே போதும். எப்படி எழுதுறதுக்கு இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாவே விட்டுக்கொள்ளுங்க. வேற ஒண்ணும் தேவையில்ல. ஸோ இதில வந்து நீங்க என்ன கன்டென்ட்ல வந்து இந்த ஆர்டிக்கிள எழுத போறீங்கன்னு சொல்லுங்க. ஓகே. ரைட். அப்ப நான் என்ன கன்டென்ட்ல எழுத போறேன்னு சொன்னா, ஆ ஆன்லைன் ஜாப். இப்படி இல்லாம நீங்க எந்த கன்டென்ட்லயும் எழுதலாம். பிரச்சனை இல்ல. ஓகே. இதுக்கு நான் லாஸ்ட்ல ஒரு சொல்யூஷன் ஒண்ணு சொல்றேன். அ நம்ம சப்மிட் பண்ண போற அந்த வெப்சைட்ல என்ன வந்து ட்ரெண்டிங்கா இருக்குதோ, அந்த கன்டென்ட்ல நீங்க எழுதிக் கொள்ளலாம். பிரச்சனை இல்ல. ஓகேயா? ரைட். அப்ப நான் இத எழுதிட்டு சப்மிட் ஓகேயா? ஸோ இது 2 ஆன்சர் தந்திருக்கு. இந்த 2 ஆன்சர்ல நீங்க 1 வந்து பிரிஃபர் பண்ணணும். ஓகேயா? ஸோ நான் என்ன பண்றேன்னா, ரைட். நான் இத செலக்ட் பண்றேன். அ
சரி, ஓகே. நான் இந்த ஆப்ஷன செலக்ட் பண்ணிட்டு, நான் என்ன பண்ணேன்னா, "ப்ரோக் த போஸ் ஹவ் டு பில்ட் ஃபுல் டைம் இன்கம் சர்ச்" அதே மாரி "ட்ரத் அபவுட் ஆன்லைன் ஜாப் வாட் வொர்க் வாட்" ரைட். நான் வந்து இந்த ஹெட்டிங்க நான் செலக்ட் பண்றேன். இந்த ஹெட்டிங்க ஓகேயா? ரைட். அப்ப நான் இந்த ஹெட்டிங்க நான் காப்பி பண்றேன். ஓகே. இதில நீங்க எந்த ஹெட்டிங்னாலும் எடுத்துக்கொள்ளலாம். பட் நான் இத எடுக்கிறேன். ஆ இதுவும் 10 இதெல்லாம் கொஞ்சம் இந்த அமவுண்ட் ஹெட்டிங்ல இந்த அமவுண்ட்ல இருக்கிறது வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஓகேயா? ரைட். நான் செலக்ட் பண்ணியாச்சு. திரும்ப நான் இதில நியூ சார்ட்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு, ஓகேயா? இங்க வந்து நான் திரும்ப செலக்ட் பண்ண போறேன். இங்க வந்து எஸ்சிஓ செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. டாபிக்ல. ஓகேயா? அகைன் வந்து ஆக்டிவிட்டில ரைட்டிங் செலக்ட் பண்ணுங்க. ஓகே. ஷோட் யூசேஜில வந்து நீங்க ட்ரெண்டிங் டாப் வோட்ஸ் ட்ரெண்டிங் இது இது என்ன சோர்ஸ்ன்னா இந்த இங்க இருக்கு தானே. இதில வந்து எது ட்ரெண்டிங்ல இருக்குங்கிறத சொல்லுது. ஸோ நீங்க இதில வந்து டாப் வோட் ட்ரெண்டிங் குடுத்தாலும் ஓகே. மாடல் தேவையில்ல. நீங்க இது பண்ண தேவையில்ல. மத்ததெல்லாம் ஓகே. ஒவ்வொரு பேஜுக்கும் என்ன ப்ராம்ப்ட்ன்னு ஒரு சொன்னா, அந்த அந்த இத ஜெனரேட் பண்றதுக்கு ப்ராம்ப்ட் அதே இது பண்ணும். ஓகே ரைட். இப்ப இந்த ஆப்ஷன்ல முதலாவது ஹியூமன் ரிட்டன் 100% யூனிக் ஆப்டிமைஸ் ஆர்டிக்கல், ஃபுல் எஸ்இஓ ஆப்டிமைஸ், அவுட்ரேங்க், ரீரைட் ஆர்டிக்கல், எஸ்இஓ மெட்டா டைட்டில் அப்படின்னு ஒரு சொல்லி இருக்குது. ஸ்மார்ட் ரைட்டர், எஸ்இஓ ஆப்டிமைஸ் ஆர்டிக்கல், ஹியூமன். ஸோ இதில நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது இந்த இருக்குதா, ஹியூமன் ரிட்டன் ஆர்டிக்கல். இதில என்ன லேங்குவேஜில வேணுன்டு இந்த ஹெட்டிங்க வந்து நம்ம காப்பி பண்ண அந்த ஹெட்டிங்க எடுத்து பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணா சரி. ஓகேயா? ரைட். அந்த பெஸ்ட் ரைட் குவாலிட்டி ஆர்டிக்கல் ரைட்டிங் ஜிபிடி ரைட் கன்டின்யூ. ஓகே. நம்ம வந்து இந்த இடத்துக்கு கன்டின்யூ இந்த கன்டின்யூங்கிற ஆப்ஷன குடுத்துட்டோம்னு சொன்னா, உங்களுக்கு வந்து ஆர்டிக்கல் ரைட் பண்ண தொடங்கிருமா. ஓகே. ஓகே. ஆர்டிக்கல் ரைட் பண்ணியாச்சா, நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷனா இதில தந்திருப்பாங்க. இத நீங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகேயா? ரைட். இன்னும் ஆர்டிக்கல் ரைட் பண்ண இது பண்ணலையா? ஸ்டார்ட் பண்ணல. இதில வந்து எஃப்ஏக்யூஸும் இதில ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஆர்டிக்கல் ரைட் பண்ணிட்டு வருது என்ன? ஓகே. ரைட். ரைட். இந்த அறிக்கை ஹெட்டிங். இந்த அறிக்கை மெயின் ஹெட்டிங். இந்த அறிக்கை இன்ட்ரோ இந்த இருக்குது. டர்னிங் பாயிண்ட் வை திஸ் ஸ்டோரி மே லைஃப் டைம் ஜாப்ஸ் ரைட். ஓகேயா? ரைட். இப்ப இது எங்களுக்கு ஆர்டிக்கல் ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம். சார் இது வந்து ஏஐ டிடெக்ட் ஆகுமா? அப்படின்னு ஒண்ணு சொன்னா, எஸ். நம்ம அத செக் பண்ணுவோம். இப்ப நம்ம இவ்வளோ எழுதிட்டோமே, நம்ம செக் பண்ணுவோமா? ரைட். இங்க இருக்குது. ரைட். இத அப்படியே காப்பி பண்ணிட்டு நீங்க வாங்க. நான் சொல்ற வெப்சைட் பாருங்க. டூப்ளி செக்கர். நம்ம இங்க வந்து நான் என்ன செய்ய போறேன்னு சொல்றேன். அதுக்கு முதல் நீங்க இது ஹியூமனைஸ்டான்னு உங்களுக்கு தெரியணுமே. ஸோ 0 ஜிபிடிக்கு வந்துருங்க. இதில பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு, இதில டிடெக்ட் டெக்ஸ்ட் குடுங்க. டிடெக்ட் டெக்ஸ்ட்னா இது எங்கெங்க வந்து ஏஐ ரைட்டுன்னு இருக்குது. இதில மேக்ஸிமம் வந்து எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணுமே. ஸோ இதில 90% தான் உங்களுக்கு ஏஐ ஜெனரேட்டட் காட்டுது. ஓகே ரைட். அப்ப இத வந்து நம்ம என்ன செய்வோம்னா, ரீரைட் பண்ணுவோம். எப்படி ரீரைட் பண்ணுவோம்னா, இதில மார்க் பண்ணியிருக்கு தானே, இதெல்லாம் தான் வந்து இங்க வந்து ஹி ஏஐ டிடெக்டேஷனா காட்டுது. அப்ப நான் இத என்ன பண்ண போறோம்னா, ஓகேயா, இப்ப இது எங்க வருது? ஃபெஸ்ட்டுக்கு இருந்து வருகுதா? ஓகே ரைட். ஸோ இதில வந்து ஹேவ் யூ இதே வேலைய நீங்க வந்து டூப்ளி செக்கர்லயும் செய்யலாம். சம் டைம் நீங்க உங்களுக்கு அது இது பண்ணலன்னா, நீங்க அப்படி செய்யுங்க. ஓகேயா? ரைட். இப்ப ஹேவ் யூ ஸோ இதில இருந்து சேஞ்ச். ஸோ இதுவரையும் எங்களுக்கு என்ன? இது என்ன? ஏஐ டிடெக்டரா காட்டுது. அப்ப ஸோ இத காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு, இப்ப இதில நம்ம மேக்ஸிமம் எஸ்இஓ தான் இது பண்ணி சொல்றோம். ஓகேயா? இங்க என்ன டைப் பண்ணுங்கன்னு சொன்னா, ரீ ரைட் திஸ் சென்டென்ஸ் வித் 100% யூனிக். ஓகேயா? ரைட். அப்ப இத நீங்க பேஸ்ட் பண்ணிருங்க. ரைட் குடுங்க. ஓகே தானே? ரைட். இத நம்ம காப்பி பண்ணிருவோம். காப்பி பண்ணிட்டு 0 ஜிபிடில எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு? இங்க. இத வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. ஓகேயா? என்டர். நெக்ஸ்ட் வந்து அ என்ன பண்ணுவோம்? இத டிடெக்ஷன் குடுங்களேன். இப்ப நீங்க டிடெக்ஷன் குடுத்தீங்கன்னா, நம்ம ரைட் பண்ணோம் தானே, அது இப்ப எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓகே.
ரைட். இந்த 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 பிரைஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு இது ஒண்ணு வருது. ஸோ இத நாங்க என்ன பண்ணுவோம், காப்பி பண்ணிட்டு சொல்லலாமா? ஓகே ரைட். ஸோ இதே வேலைய நீங்க என்ன செய்யுங்கன்னா, இங்க வந்து டூப்ளி செக்கர் இருக்கு தானே, இது இது வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா உங்கள செக் பண்ணும். அதை நீங்க என்ன பண்ணலாம், இங்க இது பண்ணி கொள்ளலாம். ஸோ இங்க நீங்க வந்து இதுல எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு, ஓகே டூப்ளி செக்கர்ல வந்து இதுல போடுங்க. நீங்க 2யும் யூஸ் பண்ணுங்க. ஐ அம் நாட் ரோபோட் குடுத்துட்டு, டிடெக்ட் ஏஐ கன்டென்ட் குடுங்க. ஓகே. இங்க 100% ஏஐ கன்டென்ட் தான் காட்டுது. ஸோ, அதனால ஏஐ கன்டென்ட் இங்க இருக்குன்னா, மேக்ஸிமம் இருக்குன்னா, அது ஏஐ கன்டென்ட் தான் காட்டும். அப்படி இதில ஏதாவது ஒரு இஷ்யூ ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அது காட்டும். ஏன்னா, நீங்க இங்க பார்த்தாலும் இத வந்து ஏஐ கன்டென்ட் தான் காட்டுது. ஓகே. அதில எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல. நீங்க ஏழுமான மட்டும் ஒரு வேளை இது உங்களுக்கு அப்படி டிடெக்ட் ஆகுறது காட்டினுச்சுன்னு சொன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம மேல சொன்னது எல்லாமே அது டிடெக்ட் பண்ணிட்டு ஏஐ ஹியூமன் ரிட்டர்ன் இல்லன்னு சொல்லி அப்படி தேவைன்னா நீங்க தாராளமா இது எல்லாத்தையுமே மாத்தி எடுக்கலாமா? ஓகே ரைட். நீங்க 2யும் யூஸ் பண்ணலாமா? ஸோ நான் சஜெஸ்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு டூப்ளிக் செக்கர் ஓகே ரைட். ஸோ எனிவே உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணியாச்சா இப்போ வந்து இதுக்கு இமேஜ் கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை போஸ்ட்டை போட போகக்குள்ள நம்ம தனியாக டெக்ஸ்ட்டை மட்டும் போடாமல் அதுக்கு ஒரு இமேஜையும் போடுவோம். ஸோ அந்த இமேஜை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீ டூல்ஸ் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் Q1 ஓகேயா? ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. QWEN. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு இது ஃப்ரீ தான். இமேஜ் ஜெனரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, எந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள உங்களுக்கு இமேஜ் வரணுமோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ நீங்கள் இந்த 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 டெக்ஸ்ட்டுக்குள்ள உங்களுக்கு இமேஜ் வரணும். அல்லது வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள உங்களுக்கு இமேஜ் வரணும்னா, இத அப்படியே நீங்க காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு என்ன செய்யுங்கன்னா, இந்த Q1க்கு வாங்க. இதில பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இத சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, இங்க இமேஜ் ஜெனரேட் ஆயிரும். ஓகே. இது நீங்க வேற ஏதாவது டூல்ஸ் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. பட் இது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஓகே. உங்களுக்கு இது பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் இமேஜ். இந்த இமேஜ் உங்களுக்கு தேவையில்லன்னா, நீங்க இங்க இருக்க ரீஜெனரேட் குடுத்தீங்கன்னா, அதாவது நீங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லன்னா, ரீஜெனரேட் குடுத்தீங்கன்னா, வேற ஒரு இமேஜ் ஒண்ணு ஜெனரேட் ஆகுமா? ஓகே. ரைட். உங்களுக்கு சூட்டபிளான ஒரு இமேஜ் எடுத்துட்டு, இப்ப நீங்க இது பண்ண போகலாம். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீயா செய்றதுக்கு எவ்வளோ வொர்க் போடு இருக்கும். அதே மாரி ஆனா இதில இன்னொரு மெத்தட் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, பெய்ட் மெத்தட். ஓகே. பெய்ட் ஆர்டிக்கிள். பெய்ட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்றது. ஸோ நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றது வந்து கிராவிட்டி ரைட். ஓகே. ஸோ இதில வந்து ஒன்லி 1 டூல்ஸ் மட்டும் இல்ல. இதில லாட் ஆஃப் பிளாக் டூல்ஸ், இமேஜ் ப்ராம்ப்ட் அதே மாதிரி சோசியல் மீடியா, ரைட்டிங் அசிஸ்டன்ட் இப்படின்னு நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ இதில வந்து நீங்க உங்களுக்கு தேவையான ஒரு டூல நீங்க யூஸ் பண்ணி தேவையானத யூஸ் பண்ணலாம். இதில ஏஐ ப்ளாக் ரைட்டர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில தான் நம்ம ஆர்டிக்கிள ரைட் பண்ண போறோம். ஓகேயா? ஸோ இத கிளிக் பண்ணிட்டு, உங்களோட டைட்டில் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்க என்னன்னு சொன்னா, இதில நம்ம அங்க என்ன பண்ண பாருங்க, இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓகே. இத நீங்க டைப் பண்ணதுமே, இங்க சஜெஸ்ட் ப்ளாக் டாபிக் அப்படின்னு ஒரு கேட்டீங்கன்னா, இங்க இதுவே வந்து உங்களுக்கு டைட்டில வந்து சஜெஸ்ட் பண்ணி தரும். இப்ப இதுதான் உங்களோட டைட்டில்ன்னு சொல்லி, இதிலிருந்து நீங்க ஒண்ணு யூஸ் பண்ணலாம். ஓகே. ரைட். இதில நீங்க 7 எசென்சியல் ஸோ எனி லைக் ஸோ ஒண்ண நீங்க செலக்ட் பண்ணா, நான் வந்து இத செலக்ட் பண்றேன். ஓகே. செலக்ட் த கன்டென்ட் சோர்ஸ். இப்ப இந்த கன்டென்ட்ட வந்து நீங்க எங்கருந்து ஜெனரேட் பண்ண போறீங்க? இப்ப நீங்க ஏதாவது ஒரு மெனுவலான இந்த இது சாரி ஒரு URL குடுத்து செய்ய போறீங்களா? அல்லது வந்து Google சர்ச் அவுட்லைன்ஸா இது எங்கருந்து ஜெனரேட் பண்ண போறீங்கன்னு கேட்குது. ஸோ நாம வந்து ரியல் டைம் இன்ஃபோ குடுப்போம். குடுத்துட்டு நீங்க கிரியேட் அவுட்லைன் குடுத்தீங்கன்னா, இங்க வந்து அவுட்லைன்ஸ் வந்து இதுவே கிரியேட் பண்ணி தரும். ஓகே. அதே மாரி கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்க இங்க எந்த வாய்ஸ்ல, என்ன டைப் ஆஃப் வாய்ஸ்ல, அதே மாரி வேர்ட்ஸ் எவ்ரி செக்ஷனுக்கு எவ்வளோ வரணும். அதே மாரி SEO கீவேர்ட்.
அப்படி அதே மாரி இமேஜஸ் எல்லாம் வந்து இதுவே இமேஜஸ செட் பண்ணிக்கொள்ளும். அது ஸ்டாக் இமேஜா, ஏஐ இமேஜான்னு ஒரு நீங்க இதுக்கு ஃபீட் பண்ணீங்கன்னா, அதுக்கேற்ற மாரி இது செட்டப் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபுல் ஆர்டிக்கிள் ஒண்ணு இது ஜெனரேட் பண்ணி தரும். நீங்க அந்த ஆர்டிக்கிள வந்துட்டு நீங்க இந்த ஏஐ டிடெக்ஷன்ல போய் செக் பண்ணிட்டு, நீங்க இத என்ன செய்யலாம்? சப்மிட் பண்ணலாம். ரியலான டீட்டெயில் தான் நம்ம கெதர் பண்ண போறோம். அப்ப நாங்க என்ன இது ஒண்ணு சொன்னா, ரியலான டீட்டெயில்ஸ இந்த ஆர்டிக்கிள் வந்து போயிட்டு இது பண்ணுது. ரீட் பண்ணுது. ரீட் பண்ணிட்டு அதிலிருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன தந்து, அதில வச்சு ஒரு இதான ஒரு ஆர்டிக்கிள் ஒண்ணு ஜெனரேட் பண்ணும். ஓகேயா? ஸோ நீங்க கிராவிட்டி ரைட் இத யூஸ் பண்ணி கொள்ளுங்க. ஓகேயா? ரைட். இப்ப நம்ம எல்லாம் முடிச்சாச்சு. ஒண்ணு வந்து ஆர்டிக்கிள் ரைட்டிங்னா என்ன? ஆர்டிக்கிள் ரைட்டிங் எவ்வாறு பண்ண சாயங்காலம் ஃப்ரீயா எப்படி ஆர்டிக்கிள் எழுதுறது? அடுத்து வந்து பெய்டா எப்படி ஆர்டிக்கிள் எழுதுறதுங்கிறத பார்த்துட்டோம். இப்ப ஆர்டிக்கிள எங்கெங்க சப்மிட் பண்ணலாம்? முதலாவது வந்து ஸ்டீமிட். ஓகே. ஸ்டீமிட்ங்கிறது வந்து என்னன்னா, நீங்க ஆர்டிக்கிள் எழுதி சப்மிட் பண்ணிட்டு, அந்த ஆர்டிக்கிள வந்து யூசர் ரீட் பண்ண உங்களுக்கு வந்து மணிய பே பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் உள்ளது தான். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான சைட் தான். ஸோ இந்த இருக்குது ஸ்டீமிட். ஸோ இந்த இந்த இத லிங்க்லாம் நான் டெலிகிராம் சேனல்ல போடுவேன். ஸோ இதில நம்ம விசிட்டர்ஸ பார்த்தோம்னா, மந்த்லி 2.5 மில்லியன் விசிட்டர்ஸ் வராங்க. ஸோ அந்த விசிட்டர்ஸ வந்து நீங்க அவங்கள வச்சு இங்க மணி மேக் பண்ணலாம். அப்ப நீங்க ஆர்டிக்கிள ஷேர் பண்ணும்போது, நீங்க ஷேர் பண்ணலாம். இதில இன்னொரு கான்செப்ட் இருக்கு என்னன்னு ஒரு சொன்னா, நீங்க இன்னொரு வழியில இத மோனிடைஸ் பண்ணலாம். என்னன்னு சொன்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் லிங்க்ஸ நீங்க அந்த ஆர்டிக்கிளுக்குள்ள இது பண்ணி கொள்ளலாம். ஓகே. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இப்ப நான் ஆன்லைன் மணி மேக்கிங் சொன்னேன்னா, ஆன்லைன் மணி மேக்கிங் சம்பந்தமான ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட நீங்க என்ன செய்யலாம், இங்க வந்து நீங்க இது பண்ணலாம். ஓகே. ஸோ இங்க நீங்க சைன் அப் பண்ணிட்டு இந்த ஆர்டிக்கிள் ரைட்டிங் அந்த இந்த பென்சில் ஆப்ஷன் இருக்குது. இந்த பென்சில் ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, ரைட் பண்ற மாரி வரும். ரைட் பண்ணிட்டு நீங்க போஸ்ட் பண்ணா சரி. இமேஜஸ் செலக்ஷன் எல்லாமே உங்களுக்கு இதுவா இருக்குமா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து வோக்கல். ஸோ வோக்கல் வந்து நம்ம இதே மாரி ஒண்ணு படிப்போம். மீடியம் மாதிரி தான். ஸோ இது என்ன பண்ணும்னா, 1000 பேரு ரீட் பண்ணா உங்களுக்கு $3.8 வந்து பே பண்ணுவாங்க. வித் வோக்கல் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் ஒன்று இருக்கு. அதில நீங்க ஒரு மாசம் வந்து $10க்கு இது பண்ணி கொள்ளலாம். ஸோ அது வந்து நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணீங்கன்னா $6 எக்ஸ்ட்ராவா இது பண்ணுவாங்க. ஓகேயா? ரைட். ஸோ இதில வந்து ஸ்ட்ரைப்ல பே பண்ணுவாங்க. இதில எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல. ஸோ இதான் அந்த வோக்கல்ற இன்டர்ஃபேஸ். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி நிறைய பேர் ஆர்டிக்கிள் ஷேர் பண்றாங்க. ஸோ இதில நாங்க விசிட்டர்ஸ பார்த்தோம்னு சொன்னா, மந்த்லி வந்து 5.2 மில்லியன் விசிட்டர்ஸ் வருவாங்க. அவங்கள்ல நீங்க உங்களோட ஸ்டோரீஸ உங்களோட ஆர்டிக்கிள ரீட் பண்ண வச்சுட்டு இது பண்ணி கொள்ளலாம். ஓகேயா? ரைட். அடுத்தது வந்து மீடியம். மீடியம் என்னன்னு ஒரு சொன்னா, இங்கேயும் வந்து ஆ இவங்க இதே கான்செப்ட் தான். ஸோ இங்கேயும் வந்து நீங்க ஆர்டிக்கிள ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணிட்டு அந்த ஆர்டிக்கிள்ஸ் வியூஸ் நடக்க உங்களுக்கு வந்து மணி பே பண்ணுவாங்க. 1000 வியூஸுக்கு $10லேருந்து $18 வரப்படும். $98 மட்டும் பே பண்ணுவாங்க. அது என்கேஜ் ஆகுற வீதத்த பொறுத்து. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இதத்தான் நம்ம கிளாஸ்ல செய்றோம். இதுக்கு வந்து என்னன்னு ஒரு சொன்னா, நீங்க விசிட்டர்ஸ பார்த்தீங்கன்னா 97 மில்லியன். அப்ப நம்ம இந்த 3 கம்பேரிட்டிவ்ல நீங்க ஆர்டர பார்த்துக்கொள்ளுங்க. வோக்கல் அதே மாரி ஸ்டீமிங். இதில விசிட்டர்ஸ் கூட வருது இங்க தான். ஸோ அதுக்கேற்ற மாரி நீங்க இது பண்ணுங்க. நீங்க வோக்கல் பிளஸ் மீடியம் இது பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2 ஆர்டிக்கிள கிரியேட் பண்ணி நீங்க 2 இடத்துல தாராளமா குடுக்கலாம். ஓகேயா? ரைட். ஸோ இந்த கான்செப்ட்ல தான் நீங்க எழுதுற மாரி இருக்கும். ஸோ எந்த ஒரு அ ஏர்னிங்ஸ் பிளாட்ஃபார்முக்கும் நீங்க வந்து ஒரு நாலேட்ஜ் வந்து மெயினா இன்க்ளூட் பண்ற மாரி இருக்கும். அந்த நாலேட்ஜ வச்சு தான் நீங்க என்ன செய்யலாம், அ அப்கிரேட் ஆகலாம். ஸோ அத கொஞ்சம் இது பண்ணுங்க. பொறுமையா வொர்க் பண்ணிட்டு அத ரீச் பண்ணுங்களா. பொறுமை ரொம்ப முக்கியம். ஓகேயா? ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆட்கள் நீங்க WhatsAppல கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி YouTube, Instagram, TikTok இத ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதில கான்டாக்ட் டீட்டெயில் இருக்கும். கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. WhatsApp இருக்கும். கால் பண்றதோட WhatsApp பண்ணீங்கன்னா, மோர் டீட்டெயில் எங்களுக்கு உங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்குமா. ஓகே. தேங்க் யூ.